ஹாய் எல்லாருக்கும் பெரிய ஹாயின் வணக்கம். நான் உங்கள் விஜய் அரவிந்த். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிக் டே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எல்லாருமே தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், என்னுடைய மை நியூ கார். ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு டெலிவரி. ஸோ எஸ், டைம் ஆல்மோஸ்ட் 3:30 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிளைமேட் வேறு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. மழை கிளாலாம் வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி, பார்க்கலாம். இந்த ரோட்டில் ஒரு சில கார்ஸ் எல்லாம் போகும்போது நம்மளுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த க்யூரியாசிட்டி, அந்த எக்ஸைட்மெண்ட் வந்துடுதுங்க. எப்படா நம்ம வண்டியை நம்ம பார்ப்போம், எப்படா நம்ம இதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் இருக்கேன் இப்போ. ஸோ என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். வீட்லேயுமே அப்பா அம்மா 2 பேருமே வந்து பயங்கர ஹாப்பி. ஸோ எஸ், என்ன கார் என்ன எதுங்கிறத வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால எல்லாமே பார்க்க முடியும். டக்குன்னு ஓட்டிடாதீங்க. ஸோ எஸ், ஆக்சுவலாக வந்து ஷோரூமில் போய் தான் எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சு. பட்டு என்னென்னா மெயின் ரீசன் வந்து லைக் கொஞ்சம் தூரம், அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் வேறு ரொம்ப க்ளௌடியாக இருக்குது, ரெய்னி சீசன் வேறு. ஸோ அதனால் வந்து வேணாம், நம்ம வந்து இப்படியே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ அதுக்காக தான் நான் வந்து லைக் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்த உடனே உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுங்கிறாங்க அதுவும். ஸோ எஸ், வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு இங்கே தான் வந்துட்டுருக்கு. வீட்டிலே டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ வந்தோடனே ஐ வில் ரிவீல் யூ. A few moments later. என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. டக்குனு கார் வாங்கிட்டு லைக் இட்ஸ் குட் சொல்கிறத விட இட்ஸ் டூ குட். அப்படி தான் இருக்கு. லைக் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நல்லா இருக்கு. ஸோ ஸ்மூத்னஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த புது வண்டியில் எப்பயுமே வந்து அந்த எண்ணெய் ஓட்டிகிட்டு வராங்க பொறாமல். நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாக அதுவே சுற்றி காட்டுது. வண்டி வந்து பின்னாடி வியூ வரைக்கும் நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஸோ எஸ், ரொம்ப ஜாலியாக இருக்குது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. ஸோ ரொம்ப நாள் கனவு, ட்ரீம். ஸோ ரொம்ப நாள் கனவு இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கனவு. அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு எல்லா காருமே எனக்கு ஓட்ட தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம காசு போட்டு ஒரு வண்டி ஒன்று வாங்கி அதில் நம்ம சோலோவாக ரைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியாக இருக்குது. ரியலி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நான் அதை ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக உள்ளே உட்காந்து பேசினா நல்லா இருக்காது, நான் வெளியில் வந்துடுறேன். எஸ், திஸ் இஸ் மை நியூ கார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் ஆசை ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கார் ஒன்று வாங்கணும் அப்படின்னு. ஸோ நிறைய சஜஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி என்னடா கார் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த கார் வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கினேன். அப்படியே காரோட டீசர் கட்டிடணும்னு ஆசைப்பட்றேன். அப்படியே அந்த டீசர் கட்டியிருப்பான். என்ன காருன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் வெறும் இந்த லோகோ மட்டும் தான் போட்டிருந்தேன். எஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாயில் சாண்ட்ரோ. ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்திருக்கும். ஸோ இது வந்து இப்போ 2021 நியூ எடிஷன், நியூ வெர்ஷன். ஒரு ட்ரெண்டியாக, ஒரு செம்ம என்சாண்டிங்காக சூப்பரான ஒரு விஷயம் வந்து இதில் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஓட்டி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு வேறு என்ன சொல்கிறது, அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க.
ஒரு மினி ஃபேமிலி போகிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டு எனக்குமே வந்து ரொம்ப ஓட்டுறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த கார். ஆக்சுவலாக நம்ம ஒரு டிரைவ் போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு வந்து உள்ளார இருக்கக்கூடிய அந்த செட்டு அதை நான் காட்டிடுறேன். காப்பிரைட்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ளார வந்துடுச்சு. காருக்குள்ளே உட்காந்தாச்சு. கரெக்டாக பாருங்கள், இன்றைக்கின்னு பார்த்து பேட்டரியை சார்ஜ் கூட போடல. பட் ஓகே, ஏசியை போட்டால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சும்மா ஜாலியாக அப்படியே ஒரு ரைடு ஒன்று போயிட்டு போகும். செமையாக இருக்குங்க உண்மையாலுமே. முதல் முறை பரவுதே பரவசம். நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு, ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்குது. ஆக்சுவலாக வண்டி ஓட்டுறதுக்கு வந்து பயங்கர ஸ்மூத்தியாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ ஃபைனலி வாங்கியாச்சு. 6.50 ஆல்மோஸ்ட் 45 நான் பேசி வாங்கினேன். ஸோ இதேமாரி நீங்களும் உங்களோட புது கார் ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ மீன் யூடியூப் கமெண்ட் பண்ணுவீங்கள, அந்த கமெண்ட் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டீரிங் கண்ட்ரோல் சூப்பராக இருக்குது உண்மையாலுமே, வேறு லெவலுங்க. ஆக்சுவலாக அது எல்லாத்தோட எனக்கு இந்த காரில் பிடிச்ச ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா இந்த டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஸ்பிளே. ஹுண்டாயில் வருது எல்லா கம்பெனிக்குமே இப்போ இந்த டிஸ்பிளே தான் வருது. இப்போ நம்ம பாட்டே அந்த போட்டாலுமே கூடவும் ஸோ ஒரு சில அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்டியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் மாடல் கிடையாது, டாப் எண்டுக்கும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜில் இருக்க மாடல் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் என்னோட கார் கலர் வந்து ஒயிட்டு. ஆக்சுவலாக இன்னும் நம்பர் பிளேட் வரல, இப்போ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு இப்போ தான் வந்தேன். அண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேன்சியான நம்பர் தான் நான் வந்திருக்கு. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ எஸ், இதுதான் என்னோட நியூ கார். வேறு என்ன சொல்கிறது, நிறையா இதில் தான் நம்ம இதுக்கப்புறம் நிறையா vlog பண்ண போகிறோம், நிறையா சுற்ற போகிறோம், நிறைய ட்ரிப்பு போக போகிறோம். இதுக்கப்புறம் வந்து நிறைய அடாவடிகள், நிறைய அட்ராசிட்டிஸ்கள், இது எல்லாமே வந்து இந்த காரில் தான் நடக்க போகுது. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம்.